ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த சனிக்கிழமை காலையில் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி. இந்திய தேவ சபை ஜோதிநகர் சார்பாக சபையார் உங்களை வாழ்த்துக்கிறோம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். இந்த நாளிலும் கடைசியாக பிசாசின் விதை என்கிற தலைப்பில் ஒரு காரியத்தை தியானிக்க போகிறோம். இந்த பிசாசின் விதை என்பது ஒரு பெரிய லைஃப் லெசன். எடுத்தால் நிறைய டாபிக் பேசிகிட்டே இருக்கலாம். இன்னும் நிறைய காரியங்கள் பேச வேண்டியிருக்கு. ஆனால் அவங்களுக்குலாம் கொஞ்சம் போர் அடிச்சிடும். அதனால் இன்னையோட அந்த டாப்பிக்கை நம்ம க்ளோஸ் பண்ணுறோம். ஸோ டாப்பிக்கை க்ளோஸ் பண்ணுறனால சத்ருவுடைய கடைசி விதை, கடைசி தந்திரம் என்ன என்பதை இன்றைக்கி நம்முடைய வாழ்க்கைக்கு தேவையான ஒரு காரியத்தை சிந்தித்து இந்த தலைப்பை நம்ம இன்றைக்கி க்ளோஸ் பண்ணுறோம். இப்போது சத்ரு விதைச்ச 4 காரியங்களை பார்த்தோம். 1 வீணான சிந்தனை, 2வது உலகம், 3வது என்னால் முடியவே முடியாது, 4வது மாயையான ஆசீர்வாதத்தை தேடி ஓடு. இந்த 4 விதைகளை எப்படியோ நம்ம ஜோமனி டேக்கிள் பண்ணிட்டோம். எப்படியோ கஷ்டப்பட்டு போராடி தேவ சமூகத்தில் அப்படியே உட்காந்து சமாளித்து போராடி போயிட்டுருக்கோம். இப்போ கடைசி இதெல்லாம் பார்த்து சத்ரு இதெல்லாம் ஜெயிச்சிட்றானே, இப்போ மனசில் வேற ஒரு விதையை விதைக்கணும். என்ன அப்படின்னா, கடைசியாக கொண்டு வர்ற பெரிய தந்திரம், பெரிய உங்கள் இதயத்தில் விதைச்ச பெரிய விதை என்ன அப்படின்னா மரண சிந்தனை. அப்போஸ்தலர் நடவடிக்கைகளில் 16வது அதிகாரத்தில் நம்ம எல்லாருக்கும் தெரியும், பவுலும் சீலாவும் சிறைச்சாலையில் அடைக்கப்படுறாங்க. பாடி துதிக்கிறாங்க. துதிக்கிற சூழ்நிலையில் சிறைச்சாலை கதவுகள் உடைந்தது. அப்போது சிறைச்சாலை கதவுகள் திறந்திருக்கிறத பார்த்த அந்த சிறைச்சாலைக்காரன், ஐயோ நான் தப்பு பண்ணிட்டேனே, காரியம் தப்பாக முடிஞ்சிருச்சேன்னு நினச்சி என்ன பண்ணுறான் அப்படின்னா, பட்டயத்தை உருவி தன்னை கொலை செய்ய அவன் எத்தனை எடுக்கிறான். இது நம்ம எல்லாருக்குமே தெரிந்த சம்பவம் தான். இதே மாதிரி இப்போ இதே சிறைச்சாலைக்காரனுடைய சிச்சுவேஷனில் நாம் இருந்தோம் அப்படின்னா, நம்முடைய லைஃப்பில் நம்ம எதிர்பாராத ஒரு கடன் டக்குன்னு வந்துடுச்சு, என்னால் இதை டேக்கிள் பண்ண முடியாது அப்படின்னு தெரிஞ்சிச்சுன்னா, உடனே சத்ரு விதைக்கிற ஒரு காரியம் என்னென்னா, இனி நான் வாழக்கூடாது இல்லையா? அதே மாதிரி நம்ம எதிர்பாராத ஒரு பிரச்சனை, கணவன் மனைவிக்குள்ளேயோ இல்லை பிள்ளைகள் பெற்றோருக்குள்ளேயோ இல்லை ஏதோ ஒரு காரியத்தை சத்ரு சமாதானத்துக்கு எடுத்து போடும்படி, சந்தோஷத்துக்கு எடுத்து போடும்படி எதிர்பாராத ஒரு நேரத்தில் சத்ரு ஒரு காரியத்தை விதைச்சிட்டான் அப்படின்னா, உடனே நம்முடைய மனசு சொல்கிறது, நான் வாழ்கிறத விட செத்தது நல்லாயிருக்கும், இந்த பூமிக்கு நான் பாரமாக இருக்கேன், இந்த குடும்பத்துக்கு நான் பாரமாக இருக்கேன். இது உங்களுக்கு மட்டும் இல்லை, இது பேசுகிற எனக்கும் அந்த அநேக சூழ்நிலைகள் வந்திருக்கு. சின்ன சின்ன பிரச்சனைகளாக தான் இருக்கும். ஆனால் நம்முடைய இருதயத்தில் இருந்த எல்லா சமாதானமும் காணாமல் போய் ஒரு டார்க்கான சிச்சுவேஷனில் என்ன பண்ணுறோம் அப்படின்னா, நான் இல்லாமல் இருந்தால் நல்லா இருந்திருக்குமே. அன்றைக்கி யோபு சொன்னான் பார்த்தீங்களா, என்னை பெற்றெடுத்த கர்ப்பம் சபிக்கப்பட்டிருந்தால் நலமாக இருக்கும் இல்லையா, முதிரா பிண்டத்தை போல நான் இருந்தால் நல்லா இருந்திருக்குமே. அது மாதிரி பிரச்சனைகள் நிறைய வரும்போது சத்ரு நம்முடைய இருதயத்தில் விதைக்கிற விதை என்னென்னா, நீ வாழாத. இந்த மரண எண்ணங்களை அவன் தூண்டுறான். இந்த மரண எண்ணங்களே சத்ருடைய ஒரு விதை. பைபிள் தான் 1 கொரிந்தியரில் அழகாக சொல்லுது, பரிகரிக்கப்படும் கடைசி சத்துரு மரணம், தள்ளப்படக்கூடிய கடைசி சத்துரு மரணம். வெளிப்படுத்தல சொல்லுது, கடைசியாக ஒருத்தன் குதிரையின் மேலே ஏறினான், அவனுக்கு பேர் மரணம். அப்போது மரணம் என்பது சாதாரண ஒரு நேச்சுரல் ஹேப்பனிங்காக இருந்தாலும், அந்த மரணம் என்பது சத்ருவோடு இணைக்கப்பட்டதான ஒரு விஷயந்தான். அப்போது இந்த சத்ரு நிறைய சூழ்நிலைகள் எதுக்கு நேரம் நம்மளை தள்ளுறான் அப்படின்னா, மரணத்துக்கு நேரம். பிரச்சனையை கொண்டு வந்த உடனே மரணம், வாழ வேண்டாம் சத்ரு. இன்றைக்கி ஒருவேளை அப்படி ஒரு எண்ணத்தோடு இந்த செய்தியை கேட்பீங்கன்னு சொன்னால், இன்றைக்கி ஆண்டவருடைய வாழ்க்கையில் அந்த கடைசி சத்ருவாகிய மரணத்தை ஜெயித்தவர் அவர் தான். மரணமே உன் கூர் எங்கே, பாதாளமே உன் ஜெயம் எங்கேன்னு சொன்னவர் இன்றைக்கி உங்களுடைய வாழ்க்கையில் ஜெய கிறிஸ்துவாக எழும்பி இருக்கிறார். இன்றைக்கே உங்களுடைய வாழ்க்கையில் மரண சிந்தையை கொண்டு வருகிற இந்த பிசாசுடைய கிரியை, இந்த சத்ருடைய விதைகள் இன்றைக்கே பிடுங்கப்படும், இந்த காலை பிடுங்கப்படும். நீங்கள் சந்தோஷமாக இருப்பீங்க, சமாதானமாக இருப்பீங்க. இயேசு நாமத்தில் நாங்கள் உங்களை வாழ்த்துகிறோம். கர்த்தர் பெரிய காரியங்கள் செய்வார். காட் பிளஸ் யூ.